தேனி மாவட்டம் அல்லி நகரில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் உள்ள உணவகத்தில் டிசம்பர் 7ஆம் தேதியன்று நித்யானந்தம் என்பவர் அவரது நண்பருடன் சேர்ந்து உணவருந்து சென்றார். சப்ளையர் என்ன வேண்டும் என கேட்க 2 பரோட்டாவும் சால்னாவும் சுட சுட கொண்டு வருமாறு கட்டளையிட்டுள்ளார் நித்யானந்தம். பின்னர் சிறிது நேரத்திலேயே கோபத்தில் சப்ளையரை அழைத்தவர், சாப்பாட்டில் என்னையா முடி, இப்படிதான் ஹோட்டல் நடத்துகிறீர்களா என கேட்டு சகட்டு மேனி தகராறில் ஈடுபட்டார். இதனால் குழம்பி போன ஹோட்டல் ஊழியர்கள் வேறு சாப்பாடு எடுத்து வருகிறோம் என்றும் நடந்த தவறுக்கு மன்னிப்பும் கேட்டுக்கொண்டனர். ஆனால் பரோட்டாவில் முடி கிடப்பதை வீடியோ எடுத்துக்கொண்ட நித்யானந்தம் உடனடியாக உணவு பாதுகாப்புத்துறைக்கு அனுப்பி 2இல் 1 பார்த்து விடுவேன் என மிரட்டினார். இதையடுத்து சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆராய்ந்து பார்த்த ஹோட்டல் ஊழியர்கள் அதிர்ந்து போயினர். நித்யானந்தம் அவரது மார்பில் உள்ள முடியை பிடுங்கி பரோட்டாவில் போட்டுவிட்டு வேண்டும் என்றே தகராறில் ஈடுபட்டது தெரியவந்தது. இந்த ஆதாரங்களை ஹோட்டல் சங்க நிர்வாகத்திடம் சமர்ப்பித்த பின்னர் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதன் பேரில் போலீசார் நித்யானந்தத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பரோட்டாவில் முடி கிடப்பதாக சண்டையிட்ட நித்யானந்தம் அதற்கு முந்தைய நாள் தோசை சாப்பிட்ட போது கூடுதலாக சாம்பார் கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். கூடுதல் சாம்பார் தரவில்லை என்பதற்காக உணவில் முடி கிடப்பதாக பொய் புகார் அளித்து அடுத்தவர் பிழைப்பில் மண்ணை வாரி இறைக்க காத்திருந்தவர் சிசிடிவி கேமரா கண்களில் சிக்கி சிறையில் தள்ளப்பட்டுள்ளார்.